ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போய்கிட்டுருக்கோம்னா கிராசரி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போத்தீஸுக்கு தான் போய்கிட்டுருக்கோம். அங்கே வந்து என்னென்ன வாங்கணுன்னு வந்து பார்க்க போகிறோம். அங்கே வந்து நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க, 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து இனியன் வந்து இங்கெல்லாம் வேணாம், வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இல்லைன்னா உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே தீனி வேணும்னு சொல்லிட்டு அடம் முடிச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறம் மேலே போனோம், நல்லா இருந்துச்சு. எல்லாமே 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. லிக்யூடெலாம், வாஷிங் லிக்யூட்லாம் 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. நிறையா ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆயிலெலாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க 40%. அப்புறம் டப்பாஸ்லாம் நிறையா ஆஃபர் போட்டிருந்தாங்க. எதை வாங்குறது எதை போகிறதுனே தெரியல. காசு தான் வேணும், காசு இருந்தால் எதை வேணால் வாங்கலாம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு போகலாம். ஆனால் வந்து பிள்ளைங்களை மட்டும் கூட்டிகிட்டே போயிடாதீங்க. இவங்களை வச்சுட்டு நம்ம ஒரு ஷாப்பிங்கும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கேருந்து போகிறது இல்லாமல் இவங்களை கூட்டிகிட்டு போனால் தான் ரொம்ப தப்பாக போச்சு. இதை வாங்குமா அதை வாங்குமா, நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத பொருளெல்லாம் வாங்க சொல்லி நம்மளை டார்கெட் பண்ணிட்டாங்க. 2 பேர்த்துக்கு பஞ்சாயத்து தீர்க்கமில்ல. அதுக்கடையிலே தீனி வேணும், பசிக்குது. அங்கேயே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கும், சூப்பராக இருக்கும். அங்கே எனக்கு தீனி வேணும், ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அங்கேயே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். பில் பே பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த எக்ஸலேட்டரில் வரும்போதெல்லாம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. பாருங்கள் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அப்புறம் கிராசரி ஷாப்பிங்லாம் நிறையா அந்த ட்ரம்மில் கொட்டிட்டு சர்க்கரை, கொண்டக்கடல நிறையா வாங்கினோம். அது மாதிரிலாம் நிறையா வாங்கிட்டு, பாக்கெட் ஐட்டம்ஸ்லாம் வாங்க மாட்டேன், அதனால் அதெல்லாம் வாங்கிட்டு தம்பிங்களுக்கு வேணுங்கிற ஐஸ்கிரீமு இது மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் வெளியே வந்து நல்லா ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்தோம். அந்த என்ட்ரன்ஸ்லேயே நல்லா நிறையா இது பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது இந்த மாதிரி போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். கூட்டிகிட்டு போங்க உங்கள் குழந்தைங்களையும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி